ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது, நீதிமான் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அதாவது இந்த உலகம், என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார், இவர்கள் எல்லாருமே பாவிகளா இருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், இல்ல ஒரு காரியத்துக்கு போறேன், அவங்களோட கூட சேர வேண்டியது இருக்கு, இதனால ஒரு தப்பு வந்துருது, ஒரு பாவம் வந்துருதுன்னு சொல்றோம். ஆனா நோவாவுடைய காலத்தை பாருங்க, அந்த ஒரு குடும்பத்தாரை தவிர எல்லாருமே பாவிகள். சித்தப்பா, பெரியப்பா, பாட்டா, பூட்டா, அந்த தூரத்து சொந்தம், இந்த தூரத்து சொந்தம், எல்லாருமே பாவிகள். வீட்டை விட்டு வெளியே வந்தா பாவம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்களா? அந்த பாவத்தினுடைய அளவு ரொம்ப அதிகமா இருந்தாலும் அழித்தார். ஆண் ஆண், பெண் பெண், எல்லா விதத்திலுமே பாவங்கள். பாவம் அப்படி தலைவிரிச்சு ஆடியது. ஆனா அந்த மனுஷனை பாருங்க, பரிசுத்தமா இருந்தார். இப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும், நான் நவீன காலத்துல இருக்கிறேன், இந்த சூழல் அப்படி இருக்கு, இந்த வாட்ஸ்அப் இப்படி இருக்கு, இந்த இன்டர்நெட் இப்படி இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்ஸுடைய பழக்கவழக்கம் அப்படி இருக்கு, இல்ல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு, எதுவுமே நீங்க சொல்ல முடியாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்பாக சாட்சியாக நோவா வாழ்ந்து விட்டார். தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பூட்டி, எல்லாருமே. ஏன் பூட்டிலாம் சொல்றேன்னா, பூட்டிலாம் சொல்றேன்னா, அவங்கெல்லாம் நிறைய வருஷம் வாழ்ந்தவங்க, 900 வருஷம் 800 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த ஒரு குடும்பம் என்று சொல்லும் போதே அது நிறைய பேர் இருப்பாங்க, ரத்த பந்தம், தூரத்து சொந்தம், எல்லாருமே. ஆனா எல்லாருமே பாவிகள். பாவியா இல்லைன்னா அந்த கூட்டத்தில் வந்திருப்பாங்களே, அந்த பேழைகள் வந்திருப்பாங்களே. அப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்திலையும் கூட அந்த மனுஷனால் பரிசுத்தமாக வாழ முடிந்தது. அப்படி வாழ முடிந்ததே. ஆனால் உங்களாலும் என்னாலும் வருக வரைக்கும் பரிசுத்தமா வாழ முடியும். கொஞ்சம் ஏத்துக்கிடுங்க. அதுக்கு ஒரே காரணம் தான், அந்த மனுஷன் தேவனோடு நெருங்கி இருந்தான். நெருங்கி இருக்க 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 தேவனை போல ஆகிவிடுவோம். அது எப்படி தேவனை போல ஆகிடுவோம்? அந்த கண்கள் பாவத்தை பாராத திருக்கண்கள் என்று தேவனை குறித்து சொல்லப்பட்டு, அதே போல இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள இருந்தாலும் நமக்கு கண் ஒருவேளை பார்க்கும், ஆனா பார்த்து பிரெயின்ல பதியாது. ஒருவேளை கேட்டுருவோம், ஆனா மூளையில பதியாத நம்முடைய கிருபை தாங்கும். அது நமக்குள்ள இச்சையை தூண்டாது, பாவத்தை தூண்டாது, பாவ இன்பத்திற்குள்ள போகணுங்கிறதான அந்த எண்ணத்தை தராது. அது எப்படிதான் ஒரு மனுஷனுக்கு உருவாகும்? அவன் தேவனோடு நெருங்க 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 பரிசுத்தத்தின் அளவு பெருகி கொண்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பரிசுத்தர், உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லிட்டாரு. அதனுடைய பரிசுத்தின் அளவு எப்படி? அது சம்பூர்ணமா இருக்க வேண்டும். பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவானாக மாறணும். பரிசுத்தவானே அடைய முடியல, பரிசுத்தவான நிலையை அடைய முடியல, இன்னும் பரிசுத்தமாகவா? ஆமா, ஏன்னா அதுக்குள்ள எல்லா கிருபையும் உனக்கு தந்துட்டேன். தீமோத்தேயை பார்த்து சொன்னது போல, அனல் மூட்டி நீ தான் அதை பெருக பண்ணணும், அனல் மூட்டி நீ தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அது உன் கையில தான் இருக்கு. சுற்றிலும் பாவ ஜனங்கள், அந்த மக்கள் மத்தியிலும் ஒரு மனுஷனால பரிசுத்தமா இருக்க முடியும். ஒரே ஒரு காரணம் தான், நெருங்கினார், இன்னும் நெருங்கினார், இன்னும் தேவனை நெருங்கினார். நெருங்க 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 பூர்ணமான ஒரு கீழ்ப்படுதல் ஆத்மா சரீரத்துல உருவாச்சு. மழைனால என்னன்னு தெரியாது, அவ்வளவு பெரிய பேழை அதுக்கு மேலே கட்டினதே கிடையாது. ஆனா நெருங்க 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 பூர்ணமான ஒரு கீழ்ப்படுதல் உங்களுக்குள்ள உருவாயிரும். இப்ப ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? தேவனோடு நெருங்க முடியல. அந்த நெருக்கம் குறைவாக இருக்கிறதுனால கீழ்ப்படிய முடியல. ஜீவியத்துல குறைகள் நிறைய பேருக்கு வருது. அப்ப நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரோடு தேவனோடு கூட நெருங்கினதுனால பூர்ண கீழ்ப்படுதல் தானாகவே அவருக்குள்ள உருவானது. என்ன சொன்னாலும் செய்தார். 100 வருஷமாட்டு கட்ட வேண்டும், கட்டிட்டே இருக்கார். ஆனா சந்தேகமே இல்லை. ஏன்? அந்த தேவனோடு உள்ள நெருக்கம், அந்த பரிசுத்தின் அளவு அதிகமாகுது. பூர்ணமான ஒரு கீழ்ப்படுதல். உங்களுடைய வாழ்க்கை நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்தம் என்று சொல்றத கொஞ்சம் அந்நிய மாசில 2 ஆட்டுறதுக்காண்டி மட்டும் நீங்க நிர்ணயிச்சிடாதுங்க. ஒரு மனமா கொஞ்சம் ஜெபம் பண்றதுனால, இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தெய்வ சமாதானம் இருக்கிறதுனால நான் பரிசுத்தவான் என்று சொல்லவே செய்திடாதுங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புனதான ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு.